விழுப்புரம் மாவட்டம் நொச்சலூரில் தற்காலிக தரைப்பாலத்தை மழைநீர் அடித்து சென்றதால் சுமார் 10 ஊர்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பூமிநாதன் வழங்க கேட்கலாம். பூமிநாதன், வணக்கம். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்கள். மாவட்டம் மேல்மலையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் நொச்சியூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் நேற்று பெய்த மழையில் அடித்து சென்றதால் தாயனூர், கொழுப்புலூர், மேட்டூர், ஆவலூர்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊருக்கு செல்லக்கூடிய சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். இந்த பகுதியில் அடிக்கடி இதுபோன்று மழை காலங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதால் மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நிலையில் மேம்பாலம் பணி மந்த நிலையில் வேலை நடைபெறுவதாகவும் இதனால் நேற்று பெய்த மழையில் தற்காலிக தரைப்பாலம் அடித்து சென்றதால் உள்ளூர் வாசிகள் மற்றும் நேற்று நடைபெற்ற மேல்மலை நாங்காமத்தில் ஊஞ்சல் உற்சவத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் வந்துவிட்டனர். ஆனால் திரும்பி செல்லும் பொழுது இந்த தரைப்பாலம் அடித்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பும் அதே மாதிரி 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய சூழ்நிலை பக்கத்துக்கு ஏற்பட்டது. மேலும் இந்த தற்காலிக தரைப்பாலத்தை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் மேம்பாலம் பணியை விரைந்து முடித்து தர வேண்டும் என்றும் போலீசார் தரப்பில் பொதுமக்கள் இதில் பாதிக்கப்படாமல் இருக்க தாயனூர் பகுதியிலே பேரிகேட் அமைத்தும், அதே 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பால் வண்டி போன்ற வண்டிகள் அந்த பகுதியிலிருந்து திருப்பி விடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்றால் 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பூமிநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.